Hello friends, வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ சர்க்கிள்ஸ் தமிழ். உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஏதாவது பிழை இருந்தாலோ இல்லை உங்கள் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வீட்டிலேருந்தே ஆன்லைனில் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன்ஸை எப்படி மாற்றலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணோன்னா ஓட்டர் போர்ட்டலுக்குள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா, கரெக்ஷனா, இல்லை டெலீட் பண்ணுற மாதிரியா, இல்லை ஆதார் லிங்க் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். கரெக்ஷன்ஸை கிளிக் பண்ணோன்னா உள்ளே வந்து ரைட் சைடில் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னா நமக்கு ஓட்டர் ஐடி இருக்கா, ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஓட்டர் ஐடி இருக்கும். இருக்குது அப்படின்றவங்க வந்து எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னா அது கீழே ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுக்கோங்க. அப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா கீழே நமக்கு ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சுன்னா அங்கேயே காட்டும். டீட்டெயில் எத்தனை டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வரும். இங்கே நமக்கு என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு சொல்லியிருக்கோம். அந்த சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் போகும். இங்கே ரீசன்ஸ் ஃபார் அப்ளைங் கரெக்ஷன் சொல்லி கேட்குது. எதனால் நீங்கள் கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா, உங்கள் அட்ரஸ் மாறிடுச்சா, இல்லை ஆல்ரெடி ஓட்டர் ஐடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கலாம். நாம் இப்போ வந்து ஓட்டர் ஐடியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம செகண்ட் ஆப்ஷனை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பப்பில் நம்ம மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண கேட்கும். இதில் நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி இங்கே போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எதில் நமக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்து நேமில் இருக்கா, இல்லை டேட் ஆஃப் பர்த் மாற்றணுமா, இல்லை ஜெண்டர் மாற்றணுமா, இல்லை ஃபோட்டோ மாற்றணுமா, மொபைல் நம்பரை கரெக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நேம்னு சொல்லி நான் உள்ளே போய்க்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆதார் நம்பர் இருக்கும். ஆதார் நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா உங்கள் நேம் கேட்கும். கரெக்டான நேமை கொடுங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் டைப் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா நம்ம ஆதார் கார்டை நம்ம நேம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நம்ம ஆதார் கார்டையே அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஆதார் கார்டினுடைய ஜேபெக் ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைலை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் போகும். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்கும். ஜென்ரல் டிக்ளரேஷன், எந்த டேட்டில் இது பண்ணுறீங்க, எந்த பிளேஸ்லேருந்து பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபார்ம் 8 வரும். இந்த ஃபார்ம் 8ல் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதுவுமே எடிட் பண்ணாதீங்க. ஏதாவது தப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு முறை கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்றது, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேம் கரெக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நேம் கரெக்ஷன் இங்கே இருக்குது. அது மட்டும்தான் டிக் மார்க்கில் இருக்குது. உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை டபுள் செக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லெஃப்ட் சைடில் எடிட் ஃபார்ம் இருக்கும், ரைட் சைடில் சப்மிட் இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி வரும். அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே ஓட்டர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி இங்கே ட்ராக் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அங்கே ட்ராக் டீட்டெயில்ஸில் கம்ப்ளைண்ட்டாக அப்ளிகேஷனான்னு கேட்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி போடுங்க. ரெஃபரன்ஸ் ஐடி போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அக்செப்ட் ஆகும். இது ஃபுல்லாக அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய புது ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஃபஸ்ட்டில் வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா இபிக் டவுன்லோட்னு சொல்லி கேட்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இபிக் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே வந்து உங்களுடைய இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போய் டவுன்லோட் பண்ண முடியும். உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நான் ஆல்ரெடி பண்ணதுனால நான் கேப்சா மட்டும் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இபிக் டவுன்லோட்னு சொல்லி கேட்கும். இங்கே வந்து அது கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இபிக் நம்பர் இருக்கா இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கான்னு கேட்கும். நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்எம்எஸில் வந்திருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே போட்டுக்கலாம். அதை போட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். அது ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்து டவுன்லோட் இபிக்னு சொல்லி கொடுத்தோம்னா உங்களுடைய புது ஓட்டர் ஐடி கரெக்ஷன்ஸ் பண்ணது டவுன்லோட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன்ஸை ஈஸியாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.